அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். தாஜ்மஹாலின் தேவதை என்ற தலைப்பில் ருத்ரமூர்த்தி ஐயா வகுப்பெடுக்க இருக்காங்க. ஐயா, நீங்க தொடங்கலாம். நல்லது, நன்றி. குழு அன்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வாழ்க வளமுடன். இன்று நாம் சிந்திக்க, தெரிந்து கொள்ள, புரிந்து கொள்ள, உணர்ந்து வாழ வேண்டிய ஒரு அத்தியாவசியமான ஒரு விஷயத்தை பற்றி நாம் சிந்திக்கிறோம், தெரிந்து கொள்வோம் அப்படிங்கிற அமைப்புல தான் இன்றைய பங்களிப்பு இருக்குது. வகுப்பு என்பது வேறு. வகுப்புல அவங்க என்ன சொல்லி கொடுக்குறாங்களோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணணும். மாணவர்கள், ஆசிரியர் கூறுவது என்பது வகுப்பு. ஆனால் இங்கே நம்ம சிறு பிள்ளைகள் அல்ல, குழுவில் இருக்கிறவங்க அத்தனை பேருக்கும் இப்படிதான், இதுதான், இது கிடையாது, இதுதான் அப்படின்னு வழி நடத்தக்கூடிய ஒரு ஆசானம் அல்ல. நான் கடந்து வந்த பாதையில், வாழ்க்கை பாதையில் எனக்கு கிடைத்த தகவல்கள், என்னுடைய அனுபவங்கள், அதில் நான் புரிந்து கொண்டவை, உணர்ந்து கொண்டவை சில அனுபவமானவைகள். அவைகளை அடிப்படையாக கொண்டு ஒரு பங்களிப்பாகத்தான் இன்று இந்த மெசேஜை நான் இன்னைக்கு பகிர்ந்துக்கலான்னு வந்திருக்கேன். தாஜ்மஹாலின் தேவதை அப்படிங்கிறது நிஜத்தில் நிகழ்ந்த ஒரு சம்பவம் தான். ஆனா பொதுவாகவே நம்மளுடைய வரலாற்று சம்பவங்கள்னு சொல்லிட்டு நம்ம நாலேஜுக்கு வர்றதுல நிறைய விஷயங்கள் உண்மையான உண்மைகள் மறைக்கப்பட்டு பொய்யானவைகளே உண்மையா அப்படின்ற மாதிரி சித்தரிக்கப்பட்டு நம்ம கவனத்துக்கு நிறைய சொல்லப்பட்டிருக்கு. அந்த மாதிரி ஒரு விஷயம்தான் தாஜ்மஹால்லையும் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கவிஞர் பா. விஜய் உடைந்த நிலாக்கள் அப்படிங்கிற தலைப்புல, அதாவது முக்கியமான தலைப்பு, அவர் எழுதினது குறைந்தது 30 வருடங்களுக்கு முன்பு பாக்கியா புக்கில் தொடராக எழுதிட்டு வந்தார். அதில் முத லான்ச் பண்ணது தாஜ்மஹாலுக்கு பின்னால் அப்படிங்கிற தலைப்பில் தான் அவர் ஃபஸ்ட்டு என்ட்ரி கொடுத்தாரு. தாஜ்மஹாலுக்கு பின்னால்னா நம்ம முன்னாடி பார்க்குறோம், அழகாக தாஜ்மஹால் தெரியுது. ஆனால் அந்த தாஜ்மஹால் உருவாகிறதுக்கு உண்மையான பின்னணி யார், என்ன, ஏது அப்படின்னு அதுக்கு பின்னாடி போய் பார்த்தா தான் தெரியும். சிலது நமக்கு தெரியும், மூட்டை அவுத்து பார்த்தா தான் தெரியும் உள்ளே என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஆனால் மூட்டை பார்க்கறதுக்கு அழகாக லட்சணமாக கம்முனுக்கான்னு தெரியும். இல்லை அது தோண்டி பார்த்தா தெரியும், ஒன்று இருக்குது, அதை தோண்டி பார்த்தா தான் தெரியும் நிஜமாக எது மேலே அது இருக்குதுன்னு. இல்லை அது பின்னாடி போய் பார்த்தா தான் தெரியும் எதையெல்லாம் அது தாங்கி பிடிச்சிட்டு இருக்கு அப்படிங்கிறது சிலதெல்லாம். அந்த மாதிரி ஏதோ காரணத்தோடவோ இல்லை அந்த மாதிரி சொல்ல வர மாதிரி தான் தாஜ்மஹாலுக்கு பின்னால் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தலைப்பு போட்டு இருப்பார் கவிஞர் பா. விஜய் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அதை படித்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது, உண்மையாகவே அந்த தாஜ்மஹால் அப்படிங்கிற ஒரு காதல் சின்னம் உருவாக உண்மையாக காரணமாக இருந்தது யார் அப்படின்னு. பொதுவாக நமக்கு வரலாறுல தன்னுடைய காதலி, மனைவின்னு சொல்றாங்க, காதலின்னு சொல்றாங்க. யாரு? மும்தாஜ். மாமன்னர் ஷாஜகான் அவருடைய மனைவி அல்லது காதலி. அவங்க இறந்து போயிடுறாங்க. அந்த துயர் தாங்க முடியாம ரொம்ப வருத்தத்தோட இருக்கிறாங்க. சரி, அந்த வருத்தத்திலிருந்து தன்னை விடுவித்து கொள்ள அதுக்கு ஒரு அற்புதமான ஒரு ஓவியத்தை வரைய சொல்றோமா, அப்படிதான் இந்த டாபிக் வருது. ஆனா பொதுவா நமக்கு வரலாறு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, தன்னுடைய மனைவி இறந்ததை நினைவாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தாஜ்மஹால் கட்டப்பட்டது நமக்கு வரலாறில் போதிக்கப்பட்டு இருக்கிறது. இது வரைக்கும் நம்ம நாலேஜ் விஷயங்கள் ஜென்ரல் ஆகுது. இப்ப நம்ம அந்த தாஜ்மஹாலுக்குள் நுழைவோம். அதை நம்ம தாஜ்மஹாலை தோண்டி பார்க்குறோமா, அதனுடைய பின்புறத்தை பார்க்கிறோமா, இல்லை அந்த தாஜ்மஹாலுங்கிற ஒரு அழகான ஓவியத்தை அடிப்படையாக கொண்ட அந்த தாஜ்மஹால் அதை பிரித்து பார்க்கிறோமா அப்படிங்கிறது சொல்ற விஷயத்தை வச்சு யாருக்கு எது சாத்தியமோ அந்த மாதிரி முயற்சி பண்ணி புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. எல்லாத்துலேயுமே புராணங்கள்லையும் இதிகாசங்கள்லையும் நம்ம நிறைய கவனிச்சிருப்போம். டீப்பாக அனலைஸ் பண்ணி பார்க்குறப்போ ஒவ்வொரு கருத்து, ஒவ்வொரு கதை, ஒவ்வொரு சம்பவம், அதில் மைய கருத்தாக ஒரு பெண் அல்லது ஒரு பெண்மை ஆணிவேராக இருந்து இயக்கி இருப்பது நிறைய பேர் டீப்பாக அனலைஸ் பண்ணி இருந்தா தெரிஞ்சிருக்கும். அந்த மைய வேராக, ஆணி வேராக இருந்து இயக்கி இருக்கிற அந்த பெண்மையோ அந்த பெண்ணோ எவ்வளவு திடகாத்திரமாக, எவ்வளவு சாமர்த்தியசாலியாக, எவ்வளவு சக்தி வாய்ந்தவர்களாக இருந்திருக்காங்க
அப்படின்றத கொஞ்சம் நம்ம ரூட் காசை கண்டுபிடிச்சு தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணோம்னா அப்ப தெரியும் அவங்க பயன்படுத்த ஆயுதம் அன்பு ஒன்றே. அந்த அன்புங்கிற ஒரு ஆயுதம் அதை ஒன்றை மட்டுமே அதிகப்படியா பயன்படுத்தி எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா விதத்திலையும் அந்த அன்புங்கிறத ஒன்றை பயன்படுத்தி அவங்க வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருந்திருக்காங்க. ஏன்னு கேட்டா எப்பேற்பட்ட வேறு ஆயுதங்கள் தாக்கினாலும் அன்புங்கிற ஆயுதத்தை உடைக்கவோ எரிக்கவோ முடியாது. ஜஸ்ட் ஒரு ஷேக் தான் பண்ண முடியும், அவ்வளவுதான். அந்த அளவுக்கு பலமுள்ள ஆயுதம் அந்த அன்பு அப்படிங்கிறது. பொதுவா வந்து நம்ம ஆனந்தராஜ் ஐயா எடுக்கிற வகுப்புல சொல்லுவாரு, ஆன்மாவிற்கு உயிருக்கு பிறப்பும் இல்லை இறப்பும் இல்லை அப்படின்னு. அந்த மாதிரி இந்த இடத்துல பெண்மைக்கே உள்ள ஒரு அன்பு. ஆண்மகனுக்கு இல்லையான்னு நம்ம இதை பத்தி பேசுறப்ப தோணும். ஆனா ஆண்மகனுக்கு இல்லை அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. ஆனா புறத்தில் தெளிவாக புரிந்து கொள்ளக்கூடிய அளவில் வெளிப்படக்கூடியது பெண்களிடமிருந்து பெண்மையிடமிருந்து. ஆண்களிடமிருந்து வருவது புரிந்து கொள்ள சற்று தாமதமாகும். ஏன்னா அது அதன் தன்மை அவ்வாறாக இருக்கும். அதுக்காக ஆண்களிடம் அன்பு இல்லையா, வெளிப்பாடு இல்லையா, அதன் செயல்பாடு இல்லையா அப்படின்னு நம்ம சிந்திக்கூடாது. ரெண்டுக்கும் வேறுபாடு இருக்கும். சரி, இப்போ நம்ம இதுக்கு தாஜ்மஹால் கிட்ட வரோம். அங்கே என்ன நிகழ்கிறது அப்படின்னு. அதாவது யமுனா நதிக்கரை, அந்த இடத்துல வந்து ஒரு மயானம். அந்த மயானத்தில் ஒரு பிணம் புதைக்கப்பட்ட இடத்தில் லேசான மேடாக இருக்கிறது. உள்ளே மும்தாஜ் புதைக்கப்பட்டு இருக்கிறார்கள். மேல மண் போட்டு மூடி இருக்கிறார்கள். அந்த இடத்துல மாமன்னர் ஷாஜகான் அமர்ந்து அதன் மேல வந்து உக்கார ஈய கூட அவரு ஓட்டி விட்டுக்கிட்டு இருக்காரு. அந்த ஈ கூட தன்னுடைய அன்பு காதலியோ மனைவியோ அவங்க பிணமா இருந்து புதைச்சி வச்சுக்கிற இடத்துல மேல இருக்கிற மண்ணு மேல கூட அந்த ஈ வந்து உக்காரக்கூடாது. உக்காந்தா அவங்களுக்கு வலிக்கணும் இல்ல வேற ஏதோ ஒண்ணு ஆகணும் அவர் ஃபீல் பண்றாரு. காரணம் அந்த அளவுக்கு அவர்கள் மேல் ஷாஜகான் கொண்டு வந்த அன்பு. ஏற்கனவே ஷாஜகானுக்கு திருமணமாகி மனைவி பிள்ளைகள் எல்லாம் இருக்கத்தான் செய்யறாங்க. இருந்தாலும் அவர்களை கடந்து இப்படி ஒரு அன்பு மனைவி அல்லது அன்பு காதலி இருந்திருக்காங்க. அவங்க வந்து 32 33 வயசுல தன் உயிரை இழக்கிறாங்க. அது என்ன காரணத்துக்காக அந்த வயசுல அவங்க இறந்து போறாங்க அப்படின்ற காரணங்கள் நம்ம கவனத்துக்கு தெரிய வரல. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அது நமக்கு இப்போ இந்த கதையினுடைய மெயின் கருத்துக்கு அது அவசியம் இல்லை. அதனால அதை பற்றி நாம் சிந்திக்க வேண்டாம். அங்க உக்காந்துட்டு அந்த இடத்துல அமர்ந்து கொண்டு மேல உக்கார ஈயெல்லாம் ஓட்டிட்டு இருக்காரு. அவரை சுத்தி அவருடைய நாட்டு போர் வீரர்கள். ராஜா எங்க இருந்தாலும் அவருக்கு பாதுகாப்பு கொடுக்கணுமே, அதற்காக வேண்டி சுத்தி பாதுகாப்புக்கு நின்றுகிட்டு இருக்காங்க. அங்க அந்த நாட்டின் முதலமைச்சர், முக்கிய அமைச்சர் யூசுப் கானும் இதை பார்த்துக்கிட்டு நிற்கிறாரு. கொஞ்ச நேரம் அவருடைய கண்ணீர் துளிகள், யாரு மாமன்னர் ஷாஜகானுடைய கண்ணீர் துளிகள் அந்த மண் போட்டு மூடி இருக்கிற அந்த பிணத்தின் மேல் மூடி இருக்கிற மண்ணின் மீது சொட்டு சொட்டா விழுது ஷாஜகானுடைய கண்ணீர். அதை பார்த்துக்கிட்டு இருக்காரு. உக்கார ஈயெல்லாம் ஓட்டிக்கிட்டு இருக்காரு. சரி, இப்படி இருந்தா ஆகாதுன்னு சொல்லிட்டு மாமன்னர்கிட்ட போறாரு யூசுப் கான் ஷாஜகான் கிட்ட. மாமன்னா, பல லட்சம் சேனைகளின் தளபதியாகவும் அது இந்த நாட்டின் அரசராகவும் இருக்கக்கூடிய நீங்க இந்த இடத்துல இந்த மாதிரி நீங்க தேங்கி நின்றுடக்கூடாது. நாம் செய்ய வேண்டியது, இயங்க வேண்டியது, அரசாட்சி நடத்த வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருக்கு முன்னா. பாருங்கள், பிறப்பும் இறப்பும் இந்த பூ உலகில் சகஜம் தானே. இன்னும் வாழ்ந்திருக்கலாம் அவர்கள். ஏனோ விதி அவர்களை விரைவில் அழைத்து கொண்டது. மனசை சமாதானப்படுத்திட்டு வாங்க மாமன்னா, நாம் அரண்மனைக்கு சொல்லுவோம், நம்ம அரசாட்சியை தொடருவோம் அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் யூசுப் கான் வந்து மாமன்னர் ஷாஜகானை அழைக்கிறாரு. அப்ப அப்படி லேசா தலையை தூக்கி பார்க்கறாரு. கண்கள் அப்படியே லேசான செந்நிறமாக மாறி இருக்கு. கண்ல இருந்து லேசா நீர் வழிந்தோடி கொண்டுதான் இருக்கிறது அந்த மாமன்னருக்கு. என் வலி உனக்கு புரியவில்லையா அமைச்சரே? இந்த வலி நீங்கினால் தானே என்னால் இங்கிருந்து சராசரியா வந்து நான் சராசரி ஒரு மன்னனாக ஆட்சி செய்ய முடியும். இந்த வலியே நீங்காத ஒரு நோயாளியாக நான் வந்து எப்படி என்ன அரசாட்சி பண்ண சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு
அவர் கேட்பாரு ஷாஜகான் யூசுப் கான் கிட்ட. புரிகிறது மன்னா, இதற்கு எல்லாம் உங்களுக்கு இருக்கிற இந்த வலிக்கு மருந்து கொடுக்கறதுக்கு நான் மருத்துவர்கள், அரசவை மருத்துவர்கள், இன்னும் வெளியிற மற்ற மருத்துவர்களை அழைச்சிருக்கேன். நீங்க எந்திரிச்சு இப்படி வாங்க, உங்களை பரிசோதிச்சுட்டு அவங்கள மருந்து கொடுக்க சொல்றேன் அப்படின்னு யூசுப் கான் சொல்லுவாரு. அப்போ இன்னும் கோபம் ஜாஸ்தியாகும் மாமன்னருக்கு. இன்னும் கண்களை அகலமாக விரித்தபடி, யூசுப் கான், நீங்க இந்த நாட்டின் முதலமைச்சர், ஆனா அதையும் கடந்து என்னை தனிப்பட்ட முறையில் புரிந்து கொண்ட ஒரு அருமை நண்பர் நீங்கள். நீங்களா இப்படி பேசுவது? என்னுடைய வியாதிக்கு, என்னுடைய வலிக்கு மருந்தை கொடுப்பவர்கள் மருத்துவர்களா? அவர்களை கொண்டு என்னுடைய வலியை சரி செஞ்சு விட முடியுமா? என்னுடைய நோயை தீர்த்து விட முடியுமா? என்ன பேசுகிறாய் நீ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆவேசமா பேசுவாரு. பேசிக்கிட்டே திரும்ப இப்படியே அந்த பிணக்கு புதைச்சி இருக்கிற இடத்த பார்த்தா 2 ஈ உக்காந்துருக்கும், அதுக்குள்ள ஓட்டி விடுவாரு. அப்பதான் யூசுப் கானுக்கு புரியுது, இவர் உடல் வலியை கூறவில்லை, மன வலியை கூறுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுட்டு அவர் யோசிக்கிறாரு. யோசிச்சுட்டு, சரி மன்னா, இதற்கும் ஒரு வழி இருக்கிறது, உங்களுடைய மன வலியை போக்குவதற்கான வழி இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. என்ன சொல்ற அப்படின்னு. நான், சரி நீங்க கிளம்பி வாங்க, நான் அதுக்கான ஏற்பாடு நான் பண்றேன். இல்லை, எனக்கு இங்கேயே அதற்கான வழி தெரிந்தால் தான் என்னால் வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே அங்கேயே இருப்பாரு. சரி, ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம ராஜாங்க ஓவியர், அரசவை ஓவியர் ஹரின், அவங்க வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆளுட்டு அனுப்புவாரு. வேகமா போயிட்டு ஹரினை கூட்டிட்டு வருவாங்க. அவர் ஷாஜகான் அரசவை, அந்த அரசவையினுடைய ஓவியன் ஹரின், அவரை கூட்டிட்டு வர சொல்லுவாங்க. அவரும் வருவார். ஆலம்பனா வணக்கம் அப்படின்னு வணக்கம் ஆலம்பனான்னு எதற்கு நிற்பான். சரி, டக்குன்னு இப்படி பார்ப்பாரு. யாரு? ஷாஜகான் யூசுப் கானை பார்ப்பாரு, முதலமைச்சரை. ஒன்று அவர் சொல்லுவார், இங்க ஹரின், இப்போ மீளா துயரில் நம்மளுடைய மன்னர் ஆழ்ந்திருக்காரு. அவருக்கு மருத்துவத்தின் மூலமாக அவருடைய துயரை நீக்க முடியாது நம்ம. ஏன்னா அவருக்கு இருக்கிறது மன துயர். அன்பு, காதல் அதனுடைய உச்சம். அதனுடைய அனுபவத்தில் இருந்து கொண்டிருந்த போது அந்த அன்பு காதலை கொடுத்து கொண்டிருந்த அன்பை காதலை கொடுத்து கொண்டிருந்த அந்த காதலியை இழந்து விட்டார். அதனுடைய வலி மீள முடியாம அவர் தவிச்சிட்டு இருக்காரு. அதுக்கான சரியான மருத்துவம் கையில இருக்கிறத எனக்கு யோசனை தோணுச்சு. அதற்காக தான் உன்னை வரவழைச்சேன் அப்படின்னு. சொல்லுங்கள் அமைச்சரே, நான் என்ன செய்யணும் அப்படின்னு. இப்போ நம்மளுடைய ராஜாவுக்கு சோகமா இருக்காரு. அந்த சோகத்துக்கான வழி என்ன அப்படின்னு கேட்டா, அழகு தேவதை, அன்பின் தேவதையாகவும் அழகின் தேவதையாகவும் ஒருங்கே இருந்த மும்தாஜை அவர் இழந்து விட்டார். அதனால சோகமா இருக்காரு. அதனால அழகாகவும் இருக்கணும், அதில் சோகமும் தெரியணும். இல்லை, சோகமாகவும் இருக்கணும், ஆனா அதில் அழகு தெரியும். அப்படி ஒரு அற்புதமான ஒரு ஓவியத்தை வரைந்து கொடு. அந்த ஓவியத்தை மன்னர் பரிசீலிப்பார். அவருக்கு ஓகேன்னு தோணுச்சுன்னா அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு கட்டிடத்தை எழுப்பலாம், அதுக்கு அவரே பெயர் சூட்டட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. சொன்ன உடனே சொல்லிட்டு டக்குன்னு மாமன்னர் முகத்தை பார்க்குறாரு யூசுப் கான். அரே நண்பா, என் மனதை படித்து விட்டாய், நன்றாக படித்து விட்டாய் என் மனது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தோஷம் ஷாஜகான் மனசுல வரும். அதை புரிஞ்சுக்கிட்டாரு. ஸோ இதுதான் ரூட் காஸ் அப்படின்ட்டு. சரி, ஓகேன்னு சொல்லிட்டு சரி அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த மாதிரி ஓவியத்தை வரைஞ்சி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிடுவாரு. சரி, ஓகேன்னா அதுக்கப்புறம் தான் அவர் எந்திரிப்பார். எந்திரிக்கிற பூவை சொல்லிடுவார், இந்த இடத்துல ஒரு ஈ கொசு கூட அது இதுன்னு எதுவுமே இதனால உக்காரக்கூடாது, டோட்டலா சேஃப்டி பண்ணிடுங்க அப்படின்ற மாதிரி அவர் ஏதோ உத்தரவுகள்லாம் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புவார். கிளம்பி அரசவைக்கு போவார். அந்த இடத்துல போய் உக்காந்துக்கிட்டு அவருடைய அரசாங்க வேலைகளை அவர் சராசரியாக செய்ய ஆரம்பிக்கிறாரு. இவர் இந்த ஹரின் இருக்காரு, அவர் அப்போதான்
அங்கேருந்து கிளம்பி அவர் வீட்டுக்கு போவார். அவருக்கு அப்போ தான் திருமணமாகி சில மாதங்கள் மட்டுமே ஆகியிருக்குது. ஹரின் அவனுடைய அன்பு மனைவி திலோத்தி அவங்க பேர். வீட்டுக்கு போன உடனே திலோத்தி கேட்பாங்க, என்ன இன்றைய சிறப்பு நிகழ்ச்சிகள் என்ன, என்னவெல்லாம் நிகழ்ந்தது, நீங்கள் என்னவெல்லாம் பண்ணீங்க, உங்களுடைய மன ஆரோக்கியம் எப்படி இருக்கு, உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்கு, நான் உங்களுக்கு என்ன பண்ணணும், இதுதான் அவங்க கேட்கறது. ஒவ்வொரு நாளும் திருமணத்திற்கு பிறகு அந்த அன்பு மனைவியான திலோத்தி தன் அன்பு கணவனிடம் கேட்பது, உங்களுக்கு என்னால் என்ன ஆக வேண்டும், என்ன செய்ய வேண்டும், நான் என்ன செய்யட்டும் சொல்லுங்கள். மன ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்குன்னு விசாரிச்சுட்டு அடுத்து இதை தான் கேட்பாங்க. இது அவங்க கிட்ட ஒரு பழகி போன ஒன்று, அவர்கள் மனதில் ஊறி போன ஒரு குணமாக இருக்கிறது. அப்படிதான் ஒவ்வொரு நாளும் அவர்கள் விசாரிப்பார்கள். நிஜமாவே அந்த பெண், அந்த மனைவி திலோத்தி என்கின்ற அந்த பெண் உனக்கு முழுமையாக எவ்வாறு எப்படி தேவைப்படுகிறது அப்படிங்கிறது கூட ரெண்டாவது பட்சமாகத்தான் இருக்கும். ஏன்னா அவங்க கேட்கிற விதத்தில், நான் உங்களுக்கு எப்படி தேவைப்படுகிறேன், என்ன பண்ணணும் சொல்லுங்க, நான் அவ்வாறு ஆகிறேன், தயாராகிறேன் அப்படின்னு சொல்லும்போது அவனுக்கு என்ன தேவையோ அது எல்லாம் நடந்து விட்டதாக, நிறைவேறி விட்டதாகவே அவனுடைய மனசு அப்படியே திடீர்னு ஒரு ஃப்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரியான ஒரு அமைதித்தன்மை. அப்போ அன்றைய தினத்தில் அவங்களுக்கு என்னவெல்லாம் நிகழ்ந்து இருந்ததோ, என்ன மாதிரியான சூழ்நிலைகள், அதனால மனவலியோ உடல் எது இருந்தாலும் ஃப்ராக்சர் ஆஃப் செகண்ட்ல, அதாவது என்னமோ ஒரு விளம்பரம் பார்த்துருப்பேன், இதை சாப்பிட்டோம் போயே போச்சு அப்படின்ட்டு, அந்த மாதிரி ஃப்ராக்சர் ஆஃப் செகண்ட்லேயே அவன் வந்து நார்மலைஸ் ஆகிடுவான். ஆடுவான். அந்த பெண்மை என்ன மாதிரியான ஒரு மகிழ்ச்சி தன்மை அன்பின் கோலமாக்குறாங்களோ அதாகவே இவனும் மாறி போவான். ஏன்னு கேட்டா அவங்க அந்த தன்மையில இருக்கிறதுனால அவங்களுடைய ஹாரா ஃப்ரீக்வன்சி வைப்ரேஷன் எல்லாமே அந்த அளவுக்கு அபரிதமா இருக்கிறப்போ அதுக்குள்ள கடலுக்குள் மூழ்கி போன ஒரு கப்பலோ அல்லது ஏதோ ஒன்று அந்த மாதிரி ஆயிடுவான் அவன். சரி ஓகேன்னு சொல்லிட்டு அப்படியே தோளில இடுப்புல கை போட்டு அணைத்து அப்படியே அழைத்து சென்று விடுவான். அந்த மாதிரி இது தினம் தினமும் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் அங்கு. அப்படி இருக்கிறப்ப அன்றைய தினமும் அவங்க திலோத்தி கேட்குறாங்க தன்னுடைய அன்பு கணவனிடம், என்ன நடந்துச்சு இன்னைக்கு அரசவையில், எப்படி என்ன ஏதுன்னு எல்லாத்தையும் கேட்பாங்க. அது கேட்குறப்போ அவன் சொல்லுவான் என்ன நடந்துச்சு இன்றைய தினம் வந்து அரசாங்கத்தில் என்ன நடந்தது, அவங்க இறந்து போயிட்டாங்க மும்தாஜி, அந்த மயானத்தில் இந்த மாதிரி இருந்தாங்க. யூசுப் கான் என்னை கூப்பிட்டு இப்படி கேட்டிருக்காரு, அரசரை இந்த மாதிரி ஒரு அழகான ஓய்வு வார்த்தை கொடுக்க சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி. ஓ அப்படியா, உங்களால் முடியாததா என்ன, இதுவரை உங்களால் சாதிக்க முடியாததெல்லாம் என்ன இருக்கு, நிறைய பேர் முயற்சி செய்து தோல்வியுற்றதை நீங்கள் செய்து காட்டி வெற்றி பெற்றுத்தானே இன்னைக்கு அந்த அரசவை தலைமை ஓவியனாக இருக்கிறீங்க. அந்த மாதிரி தொடர் சாதனைகளை செஞ்சுக்கிட்டு வந்தவங்க இந்த ஒரு ஓவியம் வரைவதற்கு உங்களுக்கு ஒரு சாதாரண வேலை தானே, கண்டிப்பாக உங்களால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு என்கரேஜ் பண்ற மாதிரியான வார்த்தைகளை உதிர்த்து அப்படியே இவங்களும் கையில அப்படியே பிடிச்சி அணைச்சி பிடிச்சிட்டு ஒரு அன்புள்ளத்தோட போயிட்டு அன்னைக்கு போன உடனே என்ன உபசரிப்போம், அது நம்ம இப்போ சாப்பிட்ற மாதிரி டீ காஃபி ஸ்நாக்ஸோ இல்லை அந்த காலத்தில் அவங்க வீட்டில் என்ன பழக்கங்க இருந்துச்சோ அந்த மாதிரியான ஒரு ட்ரீட் போகும். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அன்றைய தினம் சராசரியாக போயிடும். மறுநாள் காலையில் எந்திரிச்ச உடனே அவங்க கேட்பாங்க, சரி ஓகே அரசர் கேட்டதுக்கு நீங்கள் என்ன மாதிரியான ஓவியம் வரையணும், எப்படி வரையணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசனை பண்ணி வச்சிங்களா அப்படின்னு. என்னை எங்கே யோசனை பண்ண விட்ட, நான் தான் உன்னிடத்தில் மூழ்கி விட்டேனே, உன்னிடத்தில் கரைந்து விட்டேனே, நான் தனியாக யோசிக்க எனக்கு எங்கே நேரம் கிடைச்சது அப்படின்னு ஒரு கிண்டலான பார்வையோட இந்த பதிலை சொல்லுவான். சரி ஓகே, அது கடந்து விட்டது, இப்போது உங்களுக்கான நேரம், இப்போ நான் உங்களை தொந்தரவு பண்ண மாட்டேன், எனக்குள் உங்களை மூழ்கடிக்க மாட்டேன், நீங்கள் உங்களுடைய வேலையை செய்யறதுக்கான நேரம் ஆரம்பமாயிடுச்சு, நீங்கள் சிந்தியுங்கள், திட்டமிடுங்கள், அதுக்கு என்னால் என்ன சேவை என்ன உதவி செய்யணும்னு உங்களுக்கு அவசியம் ஏற்பட்டால் அதை சொல்லுங்கள், நான் செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு
சரி நீங்க சிந்திங்க. நான் வந்து பெயிண்ட் எல்லாம் எடுத்து ஃப்ரெஷ்ஷா நல்லா பெயிண்ட்டா எடுத்து வைக்கிறேன். பெயிண்ட் பண்றதுக்கு தேவையான இந்த ப்ரஷ்ங்களையும் தொடச்சி கிளீன் பண்ணி வைக்கிறேன். பேப்பரு எல்லாத்தையும் எடுத்து அந்த பெயிண்ட் பண்ற போர்ட்லயும் லொக்கேட் பண்ணி வைக்கிறேன். எல்லாம் பண்றேன். நீங்க போயிட்டு காலை கடன்கள்லாம் முடிச்சுட்டு வாங்க அப்படின்னு. நீ அப்படின்னு. என்னுடைய காலை கடன் அனைத்தும் முடிந்து விட்டது. நான் முடித்துக் கொண்டு வந்துதான் உங்களிடம் பேசிக் கொண்டிருக்கிறேன். அப்படியா? நீ என் கூடத்தானே இருந்த. நான் உனக்குள்ள தானே இருந்தேன். அது எப்படி நீ இங்கிருந்து போய் உன் காலை கடன்களை முடித்துவிட்டு வந்துட்டேன்னு சொல்ற எனக்கு தெரியாம, உனக்குள்ள இருந்த எனக்கு எப்படி தெரியாம போயிடும்? அப்படின்னு கேட்பான் இவன் குறும்பா கிண்டலாக. அப்ப அவங்க சொல்லுவாங்க, எனக்குள் நீ இருந்தாய், உண்மைதான். ஆனால் நீயோ போதையில் இருந்தாய். எனக்குள் இருக்கும் போதையில் இருந்தாய் நீ. அதனால உனக்கு எதுவும் தெரியாது. ஆனா நீயாக போதையில் இருக்கும்போதே நானாக கிளம்பி போயிட்டு என்னுடைய அவசிய தேவைகளை முடிச்சுட்டு வந்துட்டேன். சரி ஓகே கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு கணவனை கிளப்பி காலை கடன்களை முடிக்கிறதுக்கு யமுனா நதி கரைக்கு அனுப்பிச்சி விடுவாங்க. சரின்னு கிளம்பி அவனும் போயிட்டு காலை கடன்களை முடித்து குளிச்சு முடிச்சுட்டு வருவான். வந்த உடனே காலை சுற்றுண்டி அது இதுன்னு எல்லாம் முடிஞ்ச பிறகு அப்போ அவங்க என்ன பண்றாங்க, அந்த காலை சுற்றுண்டி செய்யறப்பவே அரசர் என்ன கேட்டிருப்பார்? எவ்வாறு கேட்டிருப்பார்? அவர்களுக்கு என்ன மாதிரியான ஓவியம் தேவைப்படும்? நமது கணவர் சொன்னாரே, சோகமாவும் இருக்கணும். ஆனா அதில் அழகும் தெரியணும்னு சொல்லியிருக்காங்களே. இல்ல அழகாக இருக்கணும். இல்ல அதுல சோகமும் தெரியணும்னு சொல்லியிருக்காரே. அது எப்படி இருக்கும்? அப்படின்ற யோசனையோடவே அவங்க சமையலும் செஞ்சிருக்காங்க காலை சிற்றுண்டியை அவனுக்கு தயார் பண்றப்போ. ஸோ அந்த பெண்மையினுடைய அந்த சிந்தனை உணர்வுகளும் அந்த உணவில் கலந்துதான் வந்திருக்கின்றன. அந்த சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அவனுக்கு அவனுடைய சிந்தனையும் அந்த யுவதி எப்படி சிந்தித்தாங்களோ அதே மாதிரி ட்ராக்லயே தான் அவனுடைய சிந்தனையும் போயிருக்கு. சரி ஓகேன்னு போர்டுக்கு முன்னாடி போய் நின்று பார்க்கறான். திரும்ப அங்கிருந்து கிளம்பி வெளியே வரான். வெளியே போய் வெளிப்புறத்தை பார்க்கறான். திரும்ப அங்கிருந்து கிளம்பி வந்து தன் மனைவி திலோத்தியை பார்க்கறான். இதுவரை பார்க்காத பார்வை. அவளுக்கே ஆச்சரியமாகுது. என்ன இதுவரைக்கும் என்ன இந்த மாதிரி இவர் பார்த்ததே இல்லையே. இப்படி பார்க்கறாரே. என்ன விஷயம்? என்னங்க என்ன வேணுங்க உங்களுக்கு? சொல்லுங்க. அப்படின்னு. அவன் ஒன்றும் இல்லம்பா. சரி ஓகேன்னு. ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு திரும்ப அப்படியே முழுசா மெஷர் பண்ணிக்கிட்டு இருப்பான். திரும்ப அவங்க குழம்புவாங்க. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு. இல்லை, ஓவியத்தை வரையறதுக்கான யோசனை பண்றேன். அழகாவும் இருக்கணும், அதுல சோகமும் தெரியணும். ஆனா நீ அழகா இருக்க, அன்பா இருக்க, தெளிவா இருக்க, மலர்ச்சியா இருக்க. உன் அழகில் சோகம் தெரியல எனக்கு. அது எப்படி அந்த அழகுல இருந்து சோகத்தை கொண்டு வர்றதுன்னு உன்னை பார்த்து யோசிச்சேன் அப்படின்னு. அதுக்கு அவங்க சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அவங்க கேட்டு இருக்கலாம், அழகுலயும் சோகத்தை காமிக்கணும், இல்ல சோகத்திலயும் அழகை காமிக்கணும்னு. அது பேசுறதுக்கு லாஜிக்கே வேணா, ஓகே சரி நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சிந்திக்க தோணும். ஆனா நிஜத்துல வந்து அது எப்படி சாத்தியங்கிறது அனுபவப்பட்டால் மட்டுமே தானே சாத்தியம் அப்படிம்பாங்க. என்ன சொல்ற? எப்படி அது நிஜத்துல சாத்தியப்படுறதுன்னா என்ன? எப்படி நிஜத்தை நம்ம அனுபவம் பண்ணி பார்க்க முடியும்? தெரியல, எனக்கு அப்படிதான் தோணுச்சு சொன்னேன். சரி ஓகே நீங்க முயற்சி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அடுத்த கட்ட வேலைகளை செய்ய போயிடுவாங்க. சரி நீ ஒன்றும் ஏதோ சும்மா ஒரு அவுட்லைனாக போட்டு பார்ப்போம். அப்படி இப்படியே வரைஞ்சிட்டு ஓரளவுக்கு வரைஞ்சிட்டு திலோத்தியை கூப்பிட்டு காமிப்பான். காமிச்ச உடனே சரி ஓகே பாருங்க மாமனார் என்ன சொல்றாரு, நம்ம ஆலம்பரம் என்ன சொல்றாருன்னு போய் கேளுங்க, காமிங்க இதை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அவங்களும். சரி ஓகேன்னா அந்த ஓவியம் வரைந்த அந்த பேப்பரை எடுத்துக்கிட்டு அவர் போவார். போயிட்டு ஆலம்பனா வணக்கம்னு அரசவையில் போய் நிற்பாரு. வாரி என்ன நான் சொன்ன மாதிரி ரெடி பண்ணிட்டீங்களா? ஆலம்பனாவுக்கு வணக்கம். நீங்க கேட்ட நம்மளுடைய முதலமைச்சர் சொன்ன மாதிரி அதை சிந்தனையில் கொண்டு இதை வரைஞ்சிருக்கேன். அஹ் எனக்கு எந்த அளவுக்கு தோணுச்சோ புரிந்து கொண்டேனோ அந்த அளவுக்கு. ஆனா மும்தாஜ் அவர்களை நான் நேரில் கண்டதில்லை. எல்லாரும் சொல்ல கேள்விதான். அதை மனசுல ஒரு கற்பனையாக வைத்துதான் இதை செஞ்சிருக்கேன் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வரைந்த அந்த ஓவியத்தை கொடுப்பாரு. அதை வாங்கி பார்த்த உடனே அப்படியே ஒரு முகமலர்ச்சி வரும் அவருக்கு. முகமலர்ச்சி வந்து
அந்த முகமலர்ச்சி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா சுருங்கி நெற்றி சுருக்கம் வந்துடும். அப்படின்ற மாதிரியான ஒரு பாவனை தலை பாடி லாங்குவேஜில் இல்லை இல்லை அப்படின்ற மாதிரி தலை அசையும். ஏற்கனவே அவருடைய பாடி லாங்குவேஜ் அதனுடைய அர்த்தங்கள் என்னன்னு சொல்லிட்டு அதே அரசவையில் ஒரு தலைமை ஓவியனாக இருக்கக்கூடிய ஹரினுக்கு தெரியாதா என்ன? புரிஞ்சுக்குவான். ஓகே, இது அவருக்கு ஏற்புடையதில்லை, ஏற்படவில்லை அப்படின்றது அவனுக்கு தெரியும், புரிஞ்சுக்கிறான். இது அப்ப சொல்லுவாரு, ஓவியம் அழகாகத்தான் இருக்கிறது, ஆனால் அதில் சோகம் இல்லையே, எனக்கு ஏற்பாகலையே அப்படின்பாரு. இதை விட நன்றாக அழகு இதே அழகு இருக்கட்டும், அதில் சோகமும் இருக்கட்டும், அப்படி வரைஞ்சி எடுத்துட்டு வா அப்படின்னு திருப்பி கொடுத்துருவாரு. இப்போ இந்த மாதிரி தொடர்ந்து வரைஞ்சு கொண்டு போய் கொடுக்கும், அவர் அதை பார்த்துட்டு ரெஃப்யூஸ் பண்ணோம். இதே மாதிரி தொடர்ந்து நிகழ்ந்துகிட்டே இருக்கு. அப்போ இவருக்கே ஒரு சலிப்பு உருவாயிருது ஷாஜகானுக்கு. மந்திரி யூசுப் கானை கூப்பிட்டு ஏதோ டிஸ்கஸ் பண்றாரு. டிஸ்கஸ் பண்ணிட்டு ஓகே சரி கிளம்புனா, நான் நீங்க சொன்ன மாதிரி நான் ஏற்பாடு பண்றேன் அப்படின்னு யூசுப் கான் இவர்கிட்ட பதில் சொல்லிட்டு வருவார் ஷாஜகான் கிட்ட. சரி, சம்பந்தப்பட்ட நாள் அன்றைய தினம் ஹரின் திலோத்தி சராசரி மாலை நேரம் கடந்து இரவு உணவு முடித்து அவர்கள் தனிமையில் அவர்கள் அவர்களாக இருக்கும் நேரம், அவர்கள் இருவரும் ஒருவராக இருக்கக்கூடிய நேரம். அந்த நேரத்துல கதவு தட்டப்படும் ஒரு சத்தம் கேட்கிறது. இவன் கதவையும் கதவை தட்டுபவனையும் திட்டிக் கொண்டு எந்திரிச்சு வரான், தன்னை சரிப்படுத்தி கொண்டு. ஹரின், இன்னத்துக்கு யார் கதவை தட்டுறது, என்ன ஏதுன்னு. சரின்னு திலோத்தியும் தன்னை சுதாரித்து கொண்டு தன்னையும் தயார்படுத்தி கொண்டு அவங்க இந்த நிதானமா எந்திரிச்சு பின்னாடி வருவாங்க. அவன் முன்னாடி போய் கதவை திறப்பான். கதவை திறந்த உடனே அங்கு அரசவை இரு வீரர்கள், அரசவை வீரர்கள் 2 பேர் நின்றுகிட்டு இருப்பாங்க. கையில ஒரு ஓலை இருக்கும். அந்த ஓலையை நம்மளுடைய முக்கிய மந்திரி யூசுப் கான் இதை உங்ககிட்ட கொடுக்க சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு திரும்ப இவன் என்ன சொல்லுவான் ஏது சொல்லுவான்னு கேட்க கூட தயாராக இல்லாமல் அவங்க கிளம்பிடுவாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அதை வாங்கி பிரிச்சு பார்த்தவன் முகத்துல அப்படி வெளியில் போயிடும் அவனுடைய முகம். என்ன இது, இப்படி ஒரு கடிதத்தை வந்திருக்கு அரசவையிலேருந்து அப்படின்னு வெளியில் போய் அப்படியே நிற்பான். அப்பதான் திலோத்தியம் வருவாங்க பக்கத்துல. என்னாச்சு, ஏன் இப்படி வெளியில் போய் நிக்கிறீங்க, என்ன செய்தி அது அப்படின்னு. அவன் ஒண்ணுமே பேச மாட்டான். அப்படியே ஒரு வெளியில் போன இதுவோட அப்படியே பக்கத்துல இருந்து சுவர்ல சாஞ்சிக்கிட்டு மேல ஆகாயத்தையோ அட்டத்தையோ பார்த்த மாதிரி விரிச்சு போய் அப்படி பார்த்துட்டு நிற்பான். அப்படியே வளவழுத்து போன மாதிரி இருக்கும் அவனுக்கு. சரி ஓகேன்ட்டு அதை வாங்கி அவங்க படிப்பாங்க. படிச்சு பார்த்தா அவங்களுக்கும் ஒரு மாதிரி விளவழுத்து போயிடும். என்ன அப்படின்னு கேட்டா, இது நம்மளுடைய மாமன்னர் ஷாஜகான் அவர்களின் அறிவுறுத்தல். இன்னும் உங்களுக்கு 1 மாத காலம் தான் டைம் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அந்த 1 மாத காலத்திற்குள் நம்மளுடைய மாமன்னர் அரசர் எதிர்பார்த்த மாதிரி நான் ஒரு ஓவியம் உங்ககிட்ட இருந்து சேரணுமா, அப்படி உங்ககிட்ட இருந்து சேரணும்னா நம்மளுடைய மாமன்னர் உத்தரவுப்படி உங்கள் தலை துண்டிக்கப்படும். இது மாமன்னர் உத்தரவு. அவர் சார்பாக இந்த தகவலை உங்களுக்கு மிக மிக ஒரு நெகிழ்ச்சியான மனோநிலையோடு யூசுப் கான் அப்படின்னு சொல்லிட்டு அதில் போட்டிருக்கு. அதாவது ராஜாவினுடைய உத்தரவு தான் அது. எனக்கு இந்த ஒரு டிராயிங்கை உங்களால் போட்டு கொடுக்க முடியலன்றதுக்காக உங்கள் உயிர் பறிக்கப்படுங்கிறது ஒரு பெரிய தண்டனை தான். அது கொடுக்கக்கூடாது தான். இருந்தாலும் ராஜாவினுடைய ஒரு கட்டளையா இது இருக்கிறதுனால என்னால் தாங்க முடியாத நிகழ்ச்சியில் இந்த தகவலை உன் கவனத்துக்கு அனுப்புறேன் அப்படின்ற மாதிரி முடிச்சுட்டு கீழே கையை பண்ணிட்டு இருப்பாரு முதலமைச்சர் யூசுப் கான் அப்படின்ட்டு. திருமணமாகி சில மாதங்களேயான வாழ ஆரம்பிச்சிருக்கிற அந்த அதாவது புதுமண தம்பதி ஜோடி அவங்க வாழ ஆரம்பிச்சிருக்காங்க. அவர்களுக்குள்ளும் தன்னுடைய வாழ்க்கை சார்ந்த எவ்வளோ கனவுகள், ஆசைகள், வாழ வேண்டிய முறைகள் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ எதிர்பார்ப்புகள் இருக்கும்.
அப்படியெல்லாம் இருந்துகிட்டு இருக்கிறப்போ இந்த மாதிரி அரசாங்கத்திலேருந்து இப்படி ஒரு ஓலை வந்திருக்கிறது அப்படிங்கிற தாக்கம் வலி ரெண்டு பேருக்குமே. அந்த காலை சிற்றுண்டியை அவங்க ரெண்டு பேரும் மறந்தே போனாங்க. எந்த இயக்கமும் மற்ற ஆளுக்கு ஒரு பக்கம் அந்த வீட்டுக்குள்ள ஒவ்வொரு மூலையில சரிஞ்சு கிடக்குறாங்க. ஒரு வேலை வெளத்து போன இது ரெண்டு பேர் முகத்திலையும் அவ்வளவு பெரிய சோகம், அவ்வளவு பெரிய சோகம். ஆனா அந்த சோகத்திலையும் அழகு தெரியத்தானே செய்கிறது. அவன் அப்பதான் கவனிப்பான். ஒரு பக்கம் ராஜா இப்படி மெசேஜ் அனுப்பிச்சாங்களேன்ற ஒரு கவலை, வெறுப்பு, வாழ்க்கையின் மீது ஏற்பட்ட வெறுப்போ, இல்ல ராஜா அனுப்பிச்ச அந்த தகவலின் அடிப்படையில வந்த சோகமா, இழப்பை சார்ந்த ஒரு வெளிப்பான சூழ்நிலையா, அது அவனுடைய மனோநிலை. அதே மனோநிலை தான் திலோத்திக்கும். இவங்களும் தன்னுடைய கணவன் முகத்தை பார்க்கறாங்க, அவங்களுடைய உடல் அமைப்பை பார்க்கறாங்க திலோத்தியும். அவனும் தன்னுடைய மனைவி திலோத்தியை பார்க்கறான் ஹரினும். ரெண்டு பேருமே விலை வளர்த்து கிடக்குறாங்க. ஆனா ரெண்டு பேர்கிட்டயும் அவங்களுடைய தனிப்பட்ட அந்த அழகு, அந்த இளமையின் தோற்றம், அந்த வாலிபத்தின் அந்த துணுக்கான தோற்றம், அது எல்லாமே அப்படியே தான் இருக்குது. அவைகள் எதுவும் மாறவில்லை. பட் அவைகள் அனைத்தும் சோர்ந்து கிடக்கின்றன. அழகாகத்தான் இருக்கின்றன, ஆனால் சோர்ந்து கிடக்கின்றன. அதை ரெண்டு பேருமே ஒருத்தரவை மாற்றி ஒருத்தரை புரிஞ்சுக்கிறாங்க. இருந்தாலும் எந்த இயக்கமும் மற்ற அப்படியே கிடக்குறாங்க. அன்று மத்தியான பொழுதும் கடந்து செல்கிறது. மதிய உணவும் இன்றி அப்படியே தான் கடந்து போகுது. சரி, மாலை பொழுது. அவன் என்னதான் இருந்தாலும் இந்த சோகத்தின் தாக்கத்தில், அதாவது அன்று இரவு எந்த நேரத்தில் இருவரும் ஒருவராக இருக்கும் நேரத்தில் வந்த அந்த தகவல், அன்று அந்த சோகத்திலே வந்த தகவலின் அடிப்படையில் அதோடவே அந்த கதவை பக்கத்திலே அந்த பக்கம் இந்த பக்கம் சோர்ந்து உக்காந்துட்டாங்க. அன்றைய இரவு பொழுதும் அந்த சோகத்திலேயே தான் போச்சு ரெண்டு பேருக்கும். மறுநாள் காலை சிற்றுண்டியும் இல்லை, காலை கடன் அது இதுன்னு எந்த ஃப்ரெஷ்ஷப்பும் ஆகல, உணவும் இல்லை, மதிய உணவும் இல்லாம அப்படியே தான் அந்த சோர்ந்த நிலையிலேயே. சரி, சாயந்தரம் அவங்களுடைய உடல் உந்துதல், கழிவு நீக்கம் அப்படின்ற ஒரு இதுக்காக அப்பதான் அசைஞ்சு அங்கிருந்து அப்படி அப்படியே எந்திரிச்சு போற மாதிரியான ஒரு சூழ்நிலை. கிளம்புறாங்க. போயிட்டு அந்த அடிப்படை அந்த கடன்களை முடிச்சுட்டு இப்படி வராங்க. வந்த உடனே ஒருத்தர்கிட்ட ஒருத்தர் பேசி கூட இல்லை, ஏதோ ஒரு சோகமான மூமெண்ட்ல ரெண்டு பேரும் மூவ் ஆகிட்டு இருக்காங்க. இரவு ஏதோ ஒன்றை சாப்பிடணுமேனு ஏதோ ஒன்று செஞ்சு கொடுக்குறாங்க, கடமையாக. அது அவனும் சாப்பிட்டு அந்த கடமையோடவே அவங்களுடைய இரவு பொழுதும் அதே சிந்தனைகளோடவே அன்றைய இரவு பொழுதும் போகின்றன. சரி, ஓகே. அந்த செய்தி என்றைக்கு வந்ததோ அந்த இரவு பொழுதும் மறுநாள் பகல் பொழுதும் அந்த பகல் பொழுதோடு கூடிய இரவு பொழுதும் ஒரே மாதிரியாகத்தான் கழிந்து போயின. அவர்களுக்குள் எந்த ஒரு அன்பான வார்த்தையோ, எந்த ஒரு அன்பான இயக்கமோ, எந்த ஒரு அன்பான செயல்பாடு ஏதுமின்றி எல்லாமே வெறுமனே வெறுத்து போய் சோகமே, அல்லது இதுக்கு மேல ஒண்ணுமே கிடையாது, அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரியான ஒரு மனோநிலையில தான் கழிகிறது. அதன் பிறகு சரி, ஓகே அப்படின்னு அதுக்கப்புறம் அன்னைக்கு மறுநாள் திலோத்தி தான் கணவரை இதே மாதிரி இருந்துட்டா பத்தாது, 1 மாத காலம் தான் கொடுத்துருக்காரு, நான் கண்டிப்பா நம்மளால வாழ முடியும், நீங்க முயற்சி பண்ணுங்க. என்ன மாதிரி வேணும், எப்படி வேணும், வாங்க என்கிட்ட உக்காருங்க, பேசுங்க, எனக்கு தெரிஞ்சதுன்னு பேசுறேன். ரெண்டு பேரும் கலந்து பேசி அதை வரைகிறப்போ நான் கூட சப்போர்ட்டுக்கு நிற்கிறேன், செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேச ஆரம்பிச்சுன்னா அப்பதான் அவனுக்கு புதிய நீரூற்று மாதிரி கிளம்புது அவனுடைய மனசுல. அடுத்த கட்ட செயல்களை சார்ந்தது. சரி, ஓகேன்னு சொல்லிட்டு அவனும் அடுத்த கட்ட முயற்சிக்கு கிளம்புறான். திரும்ப ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணி வரைகிறாங்க. வரைஞ்சு கொடுக்குறாங்க. அவரும் ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்காரு மாமனை. இல்லை, நான் எதிர்பார்த்தது இல்லை. இந்த மாதிரி நிறைய வரைஞ்சு கொடுத்து வெறுத்து போயிடுறாங்க இவங்களும். ஸோ அவனுக்கு கொடுக்கப்பட்ட கடைசி நாளும் வருகிறது. 1 மாத காலம்னா அன்னைக்கு ஓலை அனுப்பிச்சிருந்தாங்களே, அந்த 1 மாத காலத்தின் கடைசி நாள் அன்று, அன்றைய தினம் அன்னைக்கு இவங்க என்ன சொல்றாங்க கணவர்கிட்ட, நான் போயிட்டு மாமனாரை பார்த்துட்டு வரேன், அதனால நீங்க போவாதீங்க, நீங்க வீட்டிலே இருங்க. ஏன் இருக்கு, நீ போய் என்ன பண்ண போற, இது வரைக்கும் எவ்வளோ வரைபடங்கள் கொடுத்தாச்சு, எதுலையுமே சமாதானம் ஆகல,
அப்படி இருக்கிறப்ப நீ போய் பேசி என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்களேன், நானும் முயற்சி செய்தான் பார்க்குறேன், என்னுடைய முயற்சி கண்டிப்பாக வெற்றி அடையும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு, தயவு செஞ்சு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, நீங்க போகாதீங்க, நான் இன்னைக்கு அரசவைக்கு போயிட்டு மன்னரை சந்திச்சு பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு திலோத்தி கேட்பாங்க. சரி, உன் விருப்பம், இது வரைக்கும் நீ செய்ய போறேன்னு சொல்லி நான் எதை வேணாம்னு சொல்லியிருக்கேன், ஓகே போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். சரின்னு காலையில் கணவருக்கு சிற்றுண்டி கொடுத்துட்டு தானும் சாப்பிட்டு விட்டு அங்கேருந்து கிளம்பி அரசவைக்கு போவாங்க. அரசவையில் வந்து அவர் ராஜா அமர்ந்திருப்பார். அந்த இடத்துல வந்து இந்த பெண் வந்து நின்று உடனே, யாரம்மா நீ, எதற்காக வந்தாய்? தெரியாது, ராஜாவுக்கு தெரியாது. அரசவை ஓவியன் மனைவி திலோத்தி தான், ஓவியனின் மனைவி திலோத்தின்னு அவருக்கு தெரியாது. ஆலம்பனா வணக்கம், இந்த மாதிரி நான் அரசவை ஓவியர் ஹரின் மனைவி திலோத்தி, திருமணமாகி இத்தனை மாதங்கள் தான் ஆகின்றன, நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு மாதத்துக்கு முன்னாடி நீங்கள் ஒரு ஓலை அமைச்சிருந்தீங்க, மாதிரி ஒரு அழகில் அழகோடு சோகமாக இருக்கணும், இல்லை சோகத்தில் அழகாக இருக்கணும், அப்படி ஒரு ஓவியம் வேணும்ன்ட்டு அது 2 பேரும் நாங்கள் முயற்சி பண்ணி பார்த்தோம். முடிஞ்ச வரைக்கும் பார்த்தா அது உங்களுக்கு சமாதானம் ஆகலை. நீங்கள் கொடுத்த காலக்கெடு ஒரு மாதம் இன்றையோடு முடிவடைகிறது. எனக்காக ஒரே ஒரு மாதம் நீங்கள் இந்த கால அவகாசத்தை நீடித்து கொடுக்கணும். அந்த ஒரு மாத கால அவகாசத்தில் கண்டிப்பாக ஹரின் கையில் வந்து நீங்கள் உங்கள் மனத்தில் எதிர்பார்த்த அந்த ஓவியத்தை கொண்டு வந்து சேர்க்க வேண்டிய வேலை எனது. அதை நான் செஞ்சு காமிக்கிறேன், கண்டிப்பாக என்னால் முடியும். ஆனால் அதற்காக ஒரு மாத காலம் நீங்கள் கொடுத்த இந்த கால அவகாசத்தை நீட்டிச்சு கொடுக்கணும் ஆலம்பனா, இது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். இது நாங்கள் இந்தியோட எங்களுடைய வாழ்நாள் முடிஞ்சிடும், இந்த வேண்டுகோளை வைத்து உங்ககிட்ட ஒரு மாத கால அவகாசம் வாங்கிக்கின்னு நாங்கள் ஒரு மாதம் வாழ்ந்தலாங்கிற எண்ணத்தில் நான் கேட்பதாக தாங்கள் நினைக்க வேண்டாம். நீங்கள் எதிர்பார்த்ததை இந்த அரசவை ஓவியரான ஹரின் கையால் வரைந்து கொடுக்க வைக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்துல தான் இதை நான் கேட்கிறேன் ஆலம்பனா அப்படின்னு அவங்க கேட்பாங்க. அவரு இதை கேட்டுட்டு பக்கத்துல உக்காந்துங்க இருந்த யூசுப் கானை பார்ப்பாரு. அவரும் வந்து சரி ஓகேன்னு தலையாட்டுவார் யூசுப் கானை. சரி ஓகே, உன்னுடைய வேண்டுகோள் நிறைவேற்றப்படுகிறது, இன்றைய தினம் விட்டு நாளையிலிருந்து ஒரு மாத காலம் உனக்கு அவகாசம் கொடுக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவார். நன்றி மாமன்னா, நன்றி ஆலம்பனா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதிகப்படியான குஷியில் அங்கிருந்து கிளம்பி வீட்டுக்கு வருவாங்க. வரும்போது இந்த சிட்டுக்குருவி ரொம்ப குஷியில் அப்பு டவுன் பறக்கும் பாருங்க, மேலேயும் கீழியும் மேலேயும் கீழியும், அப்படி ஒரு மகிழ்ச்சியில் பறக்கிற மாதிரி, அப்படி ஒரு மகிழ்ச்சியான மனோநிலையில் அவங்க சிட்டுக்குருவி மாதிரி துள்ளி குதிச்சுக்கிட்டு வருவாங்க வீட்டுக்கு. வீட்டுக்கு வந்தவொடனே ஓடியாந்து அப்படியே ஒரே வந்த வேகத்தில் ஓடியாந்து ஒரு மோதி அப்படியே கட்டி பிடிச்சிக்குவாங்க ஹரினா. அவனுக்கு ஒன்றுமே புரியாது, என்ன ஆச்சு திலோத்திக்கு, எங்கே போனான், காலையில் ஏதோ அரசவைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு போனால் வந்து இப்படி வந்து ஓடி அந்த வேகத்தில் வந்து மோதிர மேலே அப்படியே மோதிர வேகத்தில் அப்படியே கட்டி பிடிச்சிக்கிட்டு அவ்வளோ சந்தோஷமாக கழிப்படுறாள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே, இப்போதைக்கு நம்ம கேட்டாலும் அவள் பதில் சொல்ல மாட்டா, அவளே நார்மலைஸ் ஆனாதான் அவகிட்ட பதில் வர வைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவளுடைய ஆக்டிவிட்டிஸ் என்னென்ன பண்ணுறாலோ பண்ணிக்கிட்டோன்னா அவன் அனுமதிப்பான். அவளும் அப்படி இப்படி திரும்பி திரும்பி அதை இது பண்ணிவிட்டு அவனுடைய கூல் டவுன் ஆகிட்டு நார்மலாகி வருவான். அப்போது சரின்னு அப்படியே அமைதியாக பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருப்பான் தன்னுடைய மனைவி திலோத்தி. அவள் இருக்கிற சந்தோஷத்தில், அன்னைக்கு இருந்த சந்தோஷத்தில், அந்த முகக்கலை, அந்த மகிழ்ச்சி, அந்த செயலாக்கம் அவ்வளோ அழகாகவும் அவ்வளோ ரசிக்கும்படியாகவும் அவ்வளோ நல்லா இருந்துச்சு அவனுக்கு. அப்படி ஒரு திலோத்தியை அன்றுதான் அவன் காண்கிறான் அப்படிங்கிறது தான் அந்த இடத்துல முக்கியமாக நோட்டீஸ் ஆகிறது. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அவங்க திலோத்தியை சொல்லுவா ஆர்வத்தில், நான் இந்த மாதிரி அரசவைக்கு போனேன், மாமன்னர்கிட்ட இப்படி கேட்டேன், ஒரே ஒரு மாதம் கால அவகாசத்தை நீட்டிக்க சொல்லி அதில் வந்து நீங்கள் எதிர்பார்த்த சோகத்தோடு அழகு அல்ல அழகில் சோகத்தோடு அப்படி ஒரு ஓவியத்தை இன்னும் ஒரு மாதத்துக்குள்ள ஹரின் கையால் கொண்டு வந்து உனக்கு கொடுக்குறோம், அதுக்கு ஒரு மாத காலம் எங்களுக்கு வாழ்நாள் நீட்டிக்கணும் அப்படின்னு கேட்டேன். சரி ஓகேன்னு அவர் சொல்லிட்டாரு. இன்னும் நம்ம ஒரு மாத காலம் வாழ்ந்துடலாமே,
அதுக்கப்புறம் என்ன வேணாலும் நடந்துட்டோம். ஆனா இன்றைய தினம் நம்மளுடைய வாழ்நாளில் கடைசி நாள் அல்லவே. இன்னும் 1 மாச காலத்துல நம்ம வாழ்நாள் ஃபுல்லா எப்படி வேணுமோ, அது எல்லாத்தையும் இந்த 1 மாசத்துல வாழ்ந்துடலாம் ஹரின்னு. எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா எனக்கு? இப்படி ஒரு கல்யாணம் ஆகி மொத நான் உன்னோட கலந்த நாள்ல கூட நான் இவ்வளோ மகிழ்ச்சியாக இல்ல. இவ்வளோ சந்தோஷமா இல்ல. ஆனா இன்றைய தினம் இன்னும் 1 மாச காலம் நம்ம வாழறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அப்படிங்கிற அந்த சந்தோஷத்துல அவ்வளோ பெரும் மகிழ்ச்சியோட இருக்கிறேன் நான் அப்படி சொல்லி கலங்குவாங்க. அப்படியே கண்ணுல இருந்து தார தாரையா தண்ணி போகும் அவங்களுக்கு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அந்த அழுகை அப்படிங்கிறது வந்து அவன் அனுமதிப்பான். அதை தொடைக்கூட மாட்டான். ஏன்னு கேட்டா துடைக்க போனா அழுக்குறது நின்னுடும். அந்த மனக்கழிவும் அப்படியே தேங்கி நின்னுடும் உடம்புல. அந்த மனக்கழிவு நிக்க வேண்டாம். அந்த மனக்கழிவு வெளியேறட்டும். அந்த கண்ணீர் மூலமா வெளியேறுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே கண்ணு அந்த மகிழ்ச்சியை கண்ணீரா வெளியேற்றுவாங்க. அந்த வலிகளை மகிழ்ச்சிங்கிறக்கு தோரணையில அப்படியே கட்டி பிடிச்சிக்கிட்டு இருப்பாங்க. அவனை அப்படியே அரவணைச்சு பிடிச்சிட்டு போது தட்டி கொடுத்துக்கிட்டு தலையை கோதி விட்டுக்கிட்டு இருப்பான். சரி ஓகேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சரி ஓகே அவர் நார்மலைஸ் ஆன உடனே சரி ஓகே நம்ம அடுத்த கட்ட வேலை என்ன இருக்குது அதுக்கு ஏற்பாடு பண்ணுவோம். நான் அதுக்கு சரியா பிளான் பண்ணி வச்சுட்டேன் அப்படிம்பாங்க அவங்க. சரி ஓகே அப்படின்னு அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன? அவனுடைய அங்க திலோத்தினுடைய செயல்பாடு அனைத்தும் அவனை குறிவைத்தே நடக்கிறது முதல் 15 நாட்கள். அவனுடைய கண்கள் திலோத்தியை மட்டுமே பார்த்து கொண்டிருந்தன. அவனுடைய மூக்கு திலோத்தின் வாசனையை மட்டுமே நுகர்ந்து கொண்டிருந்தன. அவனுடைய காது திலோத்தின் வார்த்தைகளை மட்டுமே கேட்டுக்கொண்டிருந்தன. அவன் உண்ட உணவு அனைத்தும் திலோத்தின் கையால் செய்யப்பட்டதே உண்டு கொண்டிருந்தன. அவனுடைய உடல் ஸ்பரிசத்தை காற்று கூட குறைவாகத்தான் தீண்டின. ஆனால் திலோத்தின் தீண்டல் தான் காற்றின் தீண்டலை விட அதிகமாக இருந்தது. அவள் செய்த உணவு சமைப்பதிலிருந்து ஆரம்பித்து தண்ணீர் கொடுப்பதிலிருந்து இவ்வளவு நாள் அவனாக குளிக்க சென்றவனோடு சென்று அவனை குளிப்பாட்டி அந்த குளிப்பாற்றப்ப கூட அவளுடைய கை ஸ்பரிசம் அவன் மேல் அதிகமாக தவழ்ந்தது. அனைத்திலும் அவளுடைய அன்பு அன்பு அன்பு. இனி வாழ வேண்டியிருக்கு. நம்ம 1 மாசம் தான் வாழ போறோம். வாழ வேண்டிய காலங்கள் எவ்வளோ இருக்கு. அதை வாழ்ந்தா எப்படியெல்லாம் வாழ்ந்திருப்போமோ அந்த வாழ்க்கையில் வாழ வேண்டியது அனைத்தையும் சேர்த்து அந்த சில நாட்களில் வாழ்ந்து கொண்டிருந்தால் அந்த திலோத்தி அந்த ஹரினிடம் அந்த மாதிரி ஒவ்வொரு மூமெண்ட்லயும் அப்படிதான் இருந்துச்சு. ஸோ அவனுக்கு வந்து சுத்தமாவே அவன் வெளி உலகத்தை மறந்திருந்தான். ஒட்டுமொத்தமாகவே அவனுடைய உலகம் என்றால் திலோத்தி என்ற ஒரு பெண்மை அவ்வளவுதான் தெரியும். இது எல்லாத்தையுமே மறந்துட்டான் ஒரு 5 நாள். அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது. டோட்டலாவே அவனுடைய மெமரி எல்லாமே ஒரு 15 நாட்களாக அவனுடைய நினைவேலைகளுக்கு அவனுடைய 5 புலன்களும் எதையும் கொண்டு சேர்க்கவில்லை. அவனுக்கு கொண்டு போய் அவனுடைய 5 புலன்களும் கொண்டு போய் அவனுடைய மனப்பதிவில் சேர்த்தது அனைத்தும் திலோத்தியை பற்றி மட்டுமே. அவளுடைய உடல் கண் பார்த்தது, அவளுடைய வாசம் மூக்கு நுகர்ந்தது, அவளுடைய ஸ்பரிசம் உடல் அனுபவம் செய்தது, அவளுடைய பேச்சு காதால் கேட்டது, அவள் செய்த உணவு சுவைத்தது. இவ்வளவுதான். ஆனா அந்த உணவு சமைக்கும் போதெல்லாம் வந்து எப்படி ஒரு அழகான ஓவியம் வரையணும், அந்த அழகான ஓவியத்துல எப்படி சோகமா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கற்பனையோடவே அவங்க செஞ்சும் கொடுத்துருக்காங்க. எந்த நேரமும் அவளுடைய தழுவிலே அவனுக்கு இருக்கிறதுக்கு தேவையான சக்தி ஊட்டக்கூடிய அந்த உணவுகளையும் அந்த பானங்களையும் இந்த இதுவெல்லாம் சொல்லுவாங்களே நம்ம பூஸ்ட் போர்ன் விட்ட மாதிரி என்ன நம்ம பருப்புல முந்திரி பருப்பு பாதாம் பருப்பு பிஸ்தா பருப்பு அப்படின்னு அந்த மாதிரி பியூரா பாலை கொண்டு வந்து அதில் எல்லாத்தையும் அரைச்சி போட்டு அவன் வந்து சலிப்புறக்கூடாது. அதாவது வந்து சலிப்பு வேறு, ஆனால் அசதி அடையக்கூடாது. தொடர்ந்து ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கணும். தன்னுடைய கலப்பிலேயே இருக்கணும். அவனுடைய நினைவுக்குள்ள தன் மேலேயே இருக்கணும். தன் வாசத்துலேயே இருக்கணும். அந்த ஹாராக்குள் வேகணும் அப்படின்ற மாதிரி தான் அவங்க ட்ரீட் பண்ணுறாங்க. பகல் இல்லை, இரவு இல்லை, எல்லா நேரங்களிலும். அவன் ஜஸ்ட் இவளுடைய வாசம் இவளுடைய கவனிப்பை விட்டு வெளியே போயிட்டு வரான்னா அவனுடைய காலைக்கடன் கழிப்பு மட்டுமே. அவ்வளவுதான். இவன் குளியல் கூட இவளுடைய கை ஸ்பரிசம் பட்டு தான் அவனுக்கு குளியல் நடக்கும்.
யமுனை நதி. அந்த அளவுக்கு ஒரு 15 நாள் தொடர்ந்து ட்ரீட் பண்ணுவாங்க. ட்ரீட் பண்ணிட்டு சரி ஓகே. 15வது நாள் இரவு பொழுது முடிகிறது. காலையில எந்திரிச்சு இவன் சரி ஓகே நம்ம வந்து காலை கடனை முடிக்க கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. கிளம்புறப்போ எந்திரிச்சு திலோத்தின்னு பார்ப்பான். திலோத்தி அங்கே இருக்க மாட்டார்கள். திலோத்தின்னு கூப்பிட்டு பார்ப்பான். அங்கே இருக்க மாட்டாங்க. எங்கே போனாங்க இவங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எந்திரிச்சு வீடு ஃபுல்லாக தேடுவான். எங்கே தேடினாலும் திலோத்தி கிடைக்க மாட்டாங்க. ஓகே, ஒருவேளை டிராயிங் ரூமுக்கு போயிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு 15 நாட்களாக அந்த டிராயிங் ரூம்ல அந்த போர்டு பெயிண்ட் எதுவுமே கண்டுக்கிடாம இருந்ததெல்லாம் காஞ்சி போயிருந்தது. பெயிண்ட் எல்லாம் அதெல்லாம் சுத்தம் செய்யப்பட்டுள்ளது. ஃப்ரெஷ்ஷாக அங்கே புது பெயிண்ட் வச்சிருக்காங்க. அந்த பெயிண்ட் பண்ற பலகை சுத்தம் பண்ணியிருக்காங்க. அது புது பேப்பர்லாம் போட்டு ஒட்டியிருக்காங்க. எல்லாம் கிளீனா நீட்டா டிராயிங் பண்றதுக்கு ஓவியம் வரைகிறதுக்கு தேவையான நேர்த்தியான சீரமைப்பு எல்லாம் ஏற்பாடெல்லாம் நடந்திருக்கு. ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். என்ன இது அப்படின்னு அப்படியே பார்த்தா அங்கே ஒரு லெட்டர் ஒன்று இருக்கும். என்ன இது லெட்டர் இருக்குங்க அப்படின்னு எடுத்து படிப்போம். அந்த லெட்டர்ல எழுதியிருப்பாங்க திலோத்தி, என் அன்பு கணவனுக்கு அன்பு மனைவி திலோத்தி எழுதிக் கொள்வது. நம்மளுடைய மாமன்னர் எதிர்பார்த்த அந்த அழகில் உள்ள சோகமோ சோகத்தில் உள்ள அன்போ உங்களால் இதுவரை கண்டெடுக்க முடியவில்லை. ஆனா அதை கண்டெடுக்கக்கூடிய வேலையை நான் செய்து முடித்து விட்டேன். இதுக்கு மேல கண்டிப்பா உங்களால் அது முடியும். அதற்கான முழு ஏற்பாடை செய்து உங்களை தயார்படுத்தி விட்டேன். இப்போ அது உங்களுக்குள்ள தயாராகி நின்று இருக்கு. அது இதுக்கு மேல அது வெளிப்பட்டு ஓவியமாக வெளிவரும். ஓவியமாக வெளிவந்த பிறகு அதை நீங்க கொண்டு போய் மாமன்னர்கிட்ட கொடுப்பீங்க. இதற்கு பிறகு இந்த நிமிடத்திற்கு பிறகு வரையக்கூடிய அந்த ஓவியம் தான் நிரந்தரமாக, அதாவது மாமன்னர் மனசை ஃபுல்ஃபில் பண்ற மாதிரியான ஒரு ஓவியமாக அமையும். அந்த மாதிரி வரையறதுக்கு தேவையான ஏற்பாடை நான் முழுமையாக செய்து விட்டேன். அதை நீங்க வரைஞ்சு கொண்டு போய் கொடுங்க. மாமன்னர் முழுமையாக ஏற்றுக்கொள்வார். ஏற்றுக்கொண்ட பிறகு அதற்கு அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன பண்ணணுங்கிறது அது அரசவையில் முடிவெடுப்பாங்க. அதன்படி நடக்கும். ஸோ அதுக்கு உங்களை தயார்படுத்தி விட்டேன். அதை தயார்படுத்துறதுக்காக தான் நான் 1 மாத காலம் அவகாசம் கேட்டேன். அந்த 1 மாத காலத்தில் 15 நாட்கள் அதற்காக உங்களை தயார் பண்ணுற வேலையை தான் நான் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். நான் தயார் செய்து முடிச்சிட்டேன். இதுக்கு மேலே நான் தயார் செஞ்சு முடித்த பிறகு நீங்கள் அடுத்த கட்ட வேலையை நீங்கள் செய்யணும்னா அதற்கான வாய்ப்பை நான் கொடுக்கணும் உங்களுக்கு. ஸோ அதுக்கான வாய்ப்பு இப்போது உங்களுக்கு ஆரம்பமாகி இருக்கிறது. ஸோ நீங்கள் ஆரம்பிச்சிட்டு அதுக்கான கவுண்டர் டைமு. ஸோ இப்போ இதற்கு மேலே நீங்கள் என்ன தேடாதீங்க. இந்த கடிதத்தை நீங்கள் படித்து கொண்டிருக்கும் போது யமுனா நதி தாயின் மடியில் அமர்ந்திருப்பேன் அப்படின்ட்டு எதிர்ப்பாங்க. சொல்றதுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. ஒரே கத்துவான் 23. நாங்கள் ஓடுவான். ஓடி போயிட்டு யமுனா நதியில் இறங்கி தேடுவான். கிடைக்க மாட்டான். ஏன்னா அவள் ஏது இருந்தது அந்த மாதிரி. சரி ஓகேன்ட்டு ரொம்ப சோகமாக வருவான். அவளுடைய உடல் கூட கிடைக்காது. அந்த சோகமாக அதே சோகத்தில் இருப்பான். அப்படியே 2-3 நாட்கள் 4-5 நாட்கள் போகும். அதுக்கப்புறம் அவனுக்குள்ள ஒரு ஓவியம் உருவாகும். அதை அப்படியே தன்னுடைய மனிதர் தன் மனைவியின் அழகையும் அவளால் ஏற்பட்ட சோகத்தையும் இரண்டையும் கலந்து வரைவான். இரண்டு கலந்து வரையப்பட்ட பிறகுதான் இப்போ இருக்கிற அந்த இது என்னது தாஜ்மஹாலினுடைய ஓவியம் வரும். அதை வரைஞ்சி கொண்டு போய் கொடுப்பான். கொடுத்த உடனே அதை பார்த்துட்டு ஆஹா இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன். சிறப்பு நன்றாக அமைந்து விட்டது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு யூசுப் காரனை கூப்பிட்டு சரி ஓகே இதை கட்டுறதுக்கான ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜா கட்டளையிடுவாரு. சரி ஓகே நம்ம கொடுத்தது ஏர்வி ஆயிடுச்சு அப்படின்ற சந்தோஷத்துல அவரும் ஹரினா கிளம்பி வந்துடுவான். சரி மன்னா ஆலம்பனா நான் கிளம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஆகட்டும் அப்படின்ட்டு இது சரி உங்களுக்கு இவ்வளோ நாள் இந்த பரிசு அந்த பரிசு தான் கொடுப்பேன். நீங்கள் என்ன பரிசு கேட்குறீங்களோ அதை வாங்கிக்கலாம். நீங்கள் அதுக்கான உரிமை உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொன்னோம். சரி மண்ணா அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஹரி நாங்கள் கிளம்பி வந்துடுவோம்.
கிளம்பி வந்துட்டதுக்கப்புறம் சரி ஓகே. அந்த இடத்துல அதுக்கான ஏற்பாடெல்லாம் நடக்குது. தாஜ்மஹால் கட்டுறதுக்கு. அங்க எல்லாம் ரெடி ஆயிட்டு ஃபவுண்டேஷன் போடணும். அப்போ யூசுப் கான கூப்பிட்டு, "அ அமைச்சரே, இப்படி ஒரு அழகான உயிரோவியம் கிடைப்பதற்கு காரணமாக இருந்த அந்த திலோத்தியை கூப்பிடு. அவங்க வந்து 1 மாத காலம் அவகாசம் கேட்டாங்க. அன்னைக்கு அவங்க கேட்காம இருந்தாவோ, நம்ம குடுக்காம போயிருந்தாவோ இப்படி ஒண்ணு கிடைச்சிருக்காது. அதனால இந்த உயிரோவியம் கட்டுறதுக்கு கல்லு அவங்களே எடுத்து வைக்கட்டும். அவங்கள கூப்பிடு" அப்படின்னு சொல்லிட்டு ராஜா சொல்லுவான். அதுக்கு இவரு தயங்கிக்கிட்டே நிப்பாரு. யாரு? யூசுப் கான். "என்ன தயங்குற? ஏன்?" அப்படின்னு சொல்லிட்டு. "இல்ல மன்னா, அவங்க வரமாட்டாங்க. நம்ம கூப்பிட்டாலும்" அப்படின்னு. "ஏன் வரமாட்டாங்க?" "அரசனின் ஆணை" என்று உத்தரவு பிறப்பிச்சு. "உங்கள் உத்தரவு கூட அங்க வேலை செய்யாது. அவங்க வரமாட்டாங்க." "என்ன சொல்ற நீ?" அப்படின்னு. "இந்த உயிரோவியம் கிடைக்கிறதுக்கு காரணமான அவங்க தன்னை மாய்த்து கொண்டு தான் தன் கணவனால் இந்த உயிரோவியத்தை வரைய வச்சிருக்காங்க. அதுக்கு முன்னாடி அவங்க நடந்து கொண்ட விதம் எல்லாமே வந்து நம்மளுடைய ஒற்றர்கள் மூலமாக நான் அறிந்தேன். அப்படி தன்னை அர்ப்பணித்து தன்னுடைய சேவைகள் முழுசா அவனுக்கு கொடுத்து எ- தன்னுடைய பெண்மை தன்மை என்னங்கிறது வந்து ஒரு ஆணால உணர வச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க யமுனா நதி கரையில போய் அந்த தாய்கிட்ட தாயின் மடியில வந்து அவங்க சரிஞ்சிட்டாங்க. அவங்க உயிரோடு இல்லை அப்படின்னு தான் வந்து அவன் ஓன்னு கலங்குவான். எனக்காக இந்த ஒரு உயிரோவியம் கிடைக்கிறதுக்கு அந்த பெண் தன்னை மாய்த்து கொண்டாளா அப்படின்ட்டு தன் மனைவி, அதாவது காதலி, இறந்த போது எப்படி கலங்கினானோ அந்த அளவுக்கு ஃபுல்லா இல்லை, ஆனா ஓரளவுக்கு கலங்கித்தான் போனான் அந்த மாமன்னன். திலோத்திக்காக. சரி ஓகே, அது தவிர்க்க முடியாது, தெரியாம போயிடுச்சு. சரி, ஹரிணையாச்சும் கூப்பிடு. அவனை அவராலையும் வர முடியாது. என்ன சொல்றேன்னு, அந்த யமுனா நதி ஹரிணை மட்டும் விட்டு விடுவாளா என்ன அப்படின்ட்டு. அப்படியா அப்படின்னு அதிர்ந்து போய் உக்காந்து. ஸோ இருவருமே அங்கே இல்லை. பிறகு அது கட்டப்பட்டது. பிறகு இன்னைக்கும் அது வந்து அப்படி ஒரு அழகான ஓவியமாக இருக்கிறது. ஸோ இது நமக்கு என்ன சொல்ல வருகிறது? உண்மையில் யார் காரணம்? அப்படி ஒரு அழகோவியம் இருக்கு. நிஜத்தில் இவங்க மும்தாஜ் அழகாகத்தான் இருந்திருக்கலாம், அன்பாகவும் இருந்திருக்கலாம், ஷாஜகானை அன்புடன் நேசித்திருக்கலாம், மனைவியாக இல்லாமல் காதலியாகவும் இருந்திருக்கலாம். காரணம், அவங்களுக்கு ஏற்கனவே திருமணமாகி மனைவி பிள்ளைகள் ஷாஜகானுக்கு இருக்கிறதுனால அது எப்படி வேண்டுமானாலும் இருந்து போகட்டும். ஆனால் அப்படி ஒருத்தர் இருந்திருக்காங்க, அதனுடைய நினைவாகத்தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் நமக்கு நினைவில் போதிக்கப்பட்டு இருக்கிறது. வரலாற்றில், நினைவில் இல்லை வரலாற்றில் அது நம்ம நினைவில் இருக்குது. ஆனா அதுக்கு பின்புலத்துல ஹரின் திலோத்திங்கிற ஒரு அந்த இருவருடைய அன்பு அதுதான் மேலோங்கி நின்று இத அப்படி ஒரு அழகான ஓவியத்தை வரைஞ்சு கொடுக்கறதுக்கு ஆதாரமா அந்த திலோத்தி தான் இருந்திருக்காங்க ஹரினுக்கு முன்னாடி அப்படிங்கிறது நம் அறியாத ஒரு உண்மை. ஸோ இன்னைக்கும் வந்து அந்த தாஜ்மஹால் யார் யாருக்காக கட்டப்பட்டதுன்னா, கட்டுறதுக்கு உத்தரவிட்டது திட்டமிட்டது எல்லாம் ஷாஜகானாக இருக்கலாம், அந்த அரசவையாக இருக்கலாம். ஆனா உண்மையில் அதுக்கு அந்த அழகோக்கியத்துக்கு காரணமானவர்கள் யார் அப்படின்னு கேட்டா ஹரின் திலோத்தி தான் என்னுடைய நினைவுக்கு வரும். ஸோ எதுக்கு இதை நான் இங்க சொல்ல வரேன்னா, ஒரே ஒரு ஒரு பெண்மை அவ்வளவு பெரிய ராஜாவையே அசை விடாம எப்படி நிற்க வைத்தது? யாரை? அந்த ஷாஜகானை. தாஜ்மஹால்ன்ற பெயர்ல உள்ள இருக்கக்கூடிய காதலியாக வந்த அந்த காதலி, அவர்களுடைய அன்பு அவனை எப்படி அசைவிடாம நிற்க வைத்தது? அப்படி என்ன சக்தி அவர்களிடம் இருந்தது? அந்த அன்பு அவ்வளவு வலிமை வாய்ந்ததா? ஓகே. அதற்கடுத்து அவர்கள் தான் இறந்து போனார்கள். அதற்கு இப்படி ஒரு உயிரோவியம் தேவைப்பட்டது. அதை வரைவதற்கு காரணமான ஹரிணின் மனதில் அப்படி ஒண்ணு வர வைக்கணும்னா திலோத்தி இப்படி என்ன பண்ணாங்க? ஏன் அவங்க கேஷுவலா வாழ்ந்துகிட்டு இருக்கிறப்ப ஏன் அவர்களால் அதை வரைய முடியல? ஏன் அந்த மாதிரி கொண்டு வர முடியல? ஆனால் அவங்க அந்த திலோத்தி தன்னை எவ்வாறு அர்ப்பணித்துக் கொண்டார்கள்? என்ன சேவை பண்ணாங்க? எதனால அவங்க அந்த சாதனையை நிகழ்த்தினார்கள்? அதனுடைய அடிப்படை மூலம் எங்கிருந்து அவர்களுக்கு கிடைத்தது?
அப்படின்னா அந்த அன்பின் வெளிப்பாடு. அன்புள்ளம் கொண்டு செய்யும் சேவைகளின் பின்னால் மகத்தான ஒரு பெரிய சக்தி இருக்கிறது. அந்த பெரிய சக்தி தான் இவ்வாறெல்லாம் இயக்கிக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கும் சரி, உலக வரலாற்றில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சாதனைகளுக்கு பின்னால் அன்புள்ளம் கொண்ட சாதனை படைக்கிறதுக்கான சக்திகளை ஊட்டிய ஒரு பெண்மை கண்டிப்பாக இருக்கவே இருப்பார்கள். அதனுடைய மூலத்தை நாம் ஆராய்ந்து பார்த்தால் ஒரு பெரிய சாதனையை, ஒரு வெற்றியை செய்யக்கூடிய ஒரு ஆண்மகன், ஒரு போர் வீரனாக, ஒரு மன்னனாக இருக்கலாம். ஆனா அவங்க போயிட்டு அந்த சாதனை செஞ்சுட்டு வராங்க அப்படின்னா, அவனுடைய ஆத்ம நண்பனாக இருக்கக்கூடிய ஒரு நண்பன் கொடுக்கக்கூடிய வெல்கம் நோட்டுக்கு வெற்றி பெற்றவன் அடையும் மகிழ்ச்சிக்கும், அவனுடைய அன்பு மனைவியோ அன்பு காதலியோ கொடுக்கிற வெல்கம் நோட்டுக்கு கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியும் ஆனந்தத்துக்கும் எவ்வளவோ வித்தியாசங்கள் இருக்குது. ஏன், இறைவன் படைப்பில் தானே ஆண் பெண் அவ்வளவுதான். மற்றபடி எல்லா இயக்கங்களும் ஒன்று தானே. ஏன் அந்த பெண்மை வெல்கம் நோட்டு கொடுக்குறப்போ அந்த மனம், வெற்றி பெற்ற மனம் அவ்வளவு பெருமகிழ்ச்சி அடைகிறது, அவ்வளவு சக்தி ஊட்டப்பட்டதாக அனுபவம் செய்கிறது. அதே ஒரு ஆண்மகன் வெல்கம் நோட்டு கொடுக்குறப்ப ஏன் அந்த அளவுக்கு அது மகிழ்ச்சி அடையவில்லை? அப்படி என்னத்தான் இருக்கிறது? காரணம், படைப்பில் பெண்மை மனோமய கோஷம், பிரபஞ்ச பேராற்றலின் மகா சக்தியை தன்னுள் ஐக்கியமாக கொண்டவர்கள் பெண்கள். அந்த பெண்மையின் குணம், அது எதை வேண்டுமானாலும் சாதிக்கக்கூடிய மகா சக்தி கொண்டதாகத்தான் பிரபஞ்சம் பெண்களை படைத்திருக்கிறது. தனக்குள் இருக்கும் மகா சக்தியை முழுமையாக அர்ப்பணித்து தாரை வார்த்து கொடுத்துத்தான் பெண்களை பிரபஞ்சம் படைத்திருக்கிறது. அது நமக்கு நாம் அறியவில்லை, புரிந்து கொள்ளவில்லை. அதுக்கு நம்ம அதில் இருக்கக்கூடிய பல ஆயுதங்கள்ல அன்புங்கிற ஆயுதத்தை மட்டுமே முன்னிறுத்தி, எது எப்படி வேண்டுமானாலும் இருக்கட்டும், எந்த குணமாக, எந்த செயலாக வேண்டுமானாலும் இருக்கட்டும், நம்ம இருக்கிற இடத்துல சுத்தி. ஆனா நாம் அன்பின் வழி மட்டுமே தொடர்ந்து நாம் செயல்பட்டுக்கிட்டே இருந்தோம்னா, கண்டிப்பாக மற்ற எல்லா ஆயுதங்களையும் அது ஒடிச்சு முறிச்சு போட்டு செயலற்றதாக ஆக்கி, இவங்களுடைய அன்பின் செயல்பாடு மட்டுமே முழு வெற்றியை அடையக்கூடிய சக்தி வாய்ந்த ஒரு ஆயுதமாக அவர்கள் வெளிப்படுவார்கள். சாதனையும் செய்திருக்கிறாங்க. அதுதான் வரலாற்று உண்மைகள். இது ஒவ்வொரு குடும்பத்திலும் இருக்கக்கூடிய பெண்கள் தன்னை ஒரு தேவதையா மாத்திக்கணும்னா, எந்த பிரதிபலனையும் எதிர்பார்க்காமல் தன்னிடம் பிரபஞ்சம் கொடுத்துள்ள அந்த அன்புங்கிற ஆயுதத்தை மட்டுமே முன்னிறுத்தி தொடர்ந்து தன்னம்பிக்கையோடு அவங்க அதை செஞ்சுக்கிட்டே வராங்கன்னா, அதனுடைய சக்தி கூடிக்கொண்டே இருக்கும். கூட ஒரு வறண்டு போன கிணத்துல தொடர்ந்து நீர் ஊற்றி கொண்டே இருந்தா அந்த நீர் ஊறி அந்த ஈரத்தன்மைக்கு தகுந்த அதே ஈரத்தன்மை அதை ஈர்த்து நல்ல நீரூற்றுள்ள ஒரு கிணறாக அதை மாற்றி விட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவியல் பூர்வமா இது சாத்தியமே அப்படின்னு சொல்லிட்டு சில உதாரணங்கள் சொல்றாங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும், அறிவியல் காரணமாக இருக்கலாம். ஆனால் நம்ம இந்த மாதிரி அன்புள்ளத்தோட நம்ம நடந்துக்க முயற்சி பண்ணோம்னா கண்டிப்பாக சாத்தியம். இதுல ஒரு கேள்வி கூட வரலாம் பெண்களுக்கு, ஏன் பெண்கள் தான் அன்புள்ளத்தோட இருக்கணுமா? ஆண்கள் காரணமாக இல்லையா? அவங்களால தானே மைண்ட் இன்பேலன்ஸ் ஆகுது. இப்படி சில கேள்விகள் இங்க வரும். கேள்விகள் இல்லாமல் எந்த ஒரு பதிலுமோ முடிவும் இல்லாமல் போகாது. அப்படி வருங்கிற நேரத்துல அதுக்குதான் படைப்பில் ஆண்கள் விஞ்ஞானமய கோஷமாகவும் பெண்கள் மனோமய கோஷமாகவும் படைக்கப்பட்டு இருக்காங்க. உமன்ஸ் ஆர் ஃப்ரம் வீனஸ், மென்ஸ் ஆர் ஃப்ரம் மார்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம் எழுதப்பட்டு இருக்கிறது. அதாவது பெண்கள் சுக்கிர கிரகத்திலிருந்தும் ஆண்கள் செவ்வாய் கிரகத்திலிருந்தும் படைக்கப்பட்டவர்கள். அவர் குணம் அப்படித்தான் இருக்கும் அப்படின்னு. அதை கொஞ்சம் நம்ம தெளிவா யோசிச்சு புரிஞ்சுக்க முயற்சி பண்ணோம்னா அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறதும் நமக்கு புரிஞ்சுக்க முடியும். அந்த அளவுக்கு அதுல விளக்கங்களும் இருக்கு. அந்த மாதிரி இருக்கிறப்போ சரி, பிறந்து விட்டோம், வளர்ந்து விட்டோம், வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். வாழும் காலங்களில் நம்ம व्यसனப்பட்டாலும் சரி, மகிழ்ச்சி அடைந்தாலும் சரி, அந்த தினம் கழியத்தான் போகிறது. ஏன் व्यसனத்தோடு அந்த தினத்தை கழிக்க வேண்டும்? மகிழ்ச்சியோடு கழிக்கக்கூடிய வாய்ப்புகளும் உள்ளது. நம் மனம் தானே காரணம். நம் மனம் திட்டமிட்டு உடல் செய்வது சாத்தியம் தானே. அதுல ஏன் நம்ம ஆக்கப்பூர்வமான சிந்தனைகளோடு எது எப்படி வேண்டுமானாலும் போகட்டும், நான் அன்பானவள், என்னால் எதையும் சாதிக்கக்கூடிய சக்தி, அன்பை மட்டுமே தொடர்ந்து என்னால் கொடுக்கக்கூடிய சக்தி பிரபஞ்சம் என்னிடம் கொடுத்துள்ளது. நான் சமையல் செய்யும் போதும் அப்படியே, உணவு பரிமாறும் போதும் அப்படியே, எதிரில் நிற்கும் போது அப்படியே,
பேசும்போதும் அப்படியே பார்க்கும்போது அந்த மாதிரி சில காலம் முயற்சி செய்து தான் பார்ப்போமே அப்படிங்கிற தன்னம்பிக்கையோட முயற்சி செஞ்சீங்கன்னா, யாரெல்லாம் முயற்சி செய்கிறீர்களோ அவர்கள் அனைவருமே தேவதைகள் ஆவீர்கள். முதல்ல அவங்க தானாவே தேவதை ஆவாங்க. அந்த தேவதை ஆகுறப்ப அந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய அவங்களுடைய பங்களிப்பை பயன்படுத்திக்கிட்டு இருக்கிற அத்தனை ஜீவன்களும் தேவி தேவதைகளாக, தேவாதி தேவர்களாகவும் மாற்ற முடியும். அது என்ன பார்க்கடல்ல போய் கடைஞ்சு அமிர்தத்தை எடுப்பது? அன்புள்ளத்தோடு சமைக்கும்போது சமைக்கப்படுவதும் நமக்கு அமிர்தமாக மாறும். இது என் குடும்பத்தில நான் ட்ரையல் அண்ட் எரர் பார்த்துருக்கேன். ஸோ அந்த ஒரு அனுபவ பதிவோடு நான் இன்றைய உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். நல்லது. ஸோ இது நடந்த ஒரு சம்பவத்தை அடிப்படையாகக் கொண்டு தான் இந்த பங்களிப்பு நிகழ்ந்தது. புரிந்து கொள்ள முயற்சி பண்ணுங்க. புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் எப்படி செயலாக்குறது? எப்படி சாத்தியம்? உங்களுக்குள் நீங்கள் சிந்தியுங்கள். எப்படியெல்லாம் என்னால் பங்களிக்க முடியும்? எப்ப நேரம் போடுறேன்? எதிர்பார்ப்பின்றி பங்களிப்பை தொடர்ந்து செஞ்சு பாருங்க. ஒரு 21 நாள் இந்த 48 நாட்கள். அவங்கவங்க கனவு, அவங்கவங்களுடைய பிராரப்தம் என்னன்னு அவங்களுக்கு தெரியும். அவங்களுடைய தனிப்பட்ட முயற்சியே இல்லாமலேயே அவர்கள் வாழ வேண்டிய வாழ்க்கை அவர்களுக்கு கண்டிப்பாக அனுபவமாகும். தன்னம்பிக்கையோட முயற்சி செய்யுங்கள். வெற்றி கிடைத்தே தீரும். சாதனையாளர் ஆவீர்கள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். நிறைவு.